என்ன விஜயனா சம்பவத்து மேல சம்பவம் பண்ணி சும்மா பீதி ஏத்திட்டு இருக்கிற? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? கொஞ்சம் ஸ்லோவா பண்ண. 5 நாள்ல 5000 திட்டத்தை கொண்டு வந்தனா என்ன பண்றது? இன்னைக்கு பண்ணாரு பாருங்க. இதுதான் அல்டிமேட்டான ஒரு மேட்ரு. இது இன்ன வரைக்குமே எந்த ஒரு கண்ட்ரிலுமே பண்ணாத ஒரு விஷயங்க. நாமெல்லாம் ஒரு முதலமைச்சர் வராருன்னா ரோட்ல போலீஸ்காரங்களா என்ன பண்ணுவாங்க? நம்மள 1 கிலோமீட்டர் முன்னாடி நிப்பாட்டி அதை அடிக்கிற வெயில்ல அப்படியே எல்லாம் நிப்பாட்டுங்க எல்லாமே நிப்பாட்டிட்டு ரோடு அப்படியே ஃப்ரீ பண்ணி விடுவாங்க. அவங்க ஒரு 50 வண்டியில அப்படியே சல்லுன்னு போவாங்க. இதெல்லாம் காலகாலமா நம்ம பார்த்திருக்கோம். விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு? நான் காலையில கிளம்புறேன், நான் என்னோட வேலை கிளம்புறேன், மத்தவனா அவனோட வேலை கிளம்புறான், நான் வரேன்ற ஒரு காரணத்தினால அவனோட வண்டியெல்லாம் பிளாக் பண்ணி அவனை லேட் பண்ணாதீங்க. அதனால ரோட ஒன் சைடு ரோட்லயே 2 பக்கமா டிவைட் பண்ணுங்க. நான் ஒரு சைடு போனேன்னா மற்ற சைடுல ஆளுங்களா போட்டோம், யாருக்குமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்க தேவையில்லைன்னு சொல்லிதான் விஜய் அவர்கள் இப்படி வராரு. இந்த மாதிரி எந்த ஒரு தலைவருமே இன்னும் இருக்க பண்ணதில்லை. அதாவது யார் என்ன பண்ண போறாங்க, யாரும் இதை பண்ண போறது கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பில்டப், அந்த பில்டப்க்கு அப்படியே ஒரு 50 வண்டியோட வருது, மற்றவங்க எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி எல்லாம் வேலைக்கு லேட்டா போய் திட்டு வாங்க வேண்டியது. இனிமே விஜய் அவர்கள் இந்த வேலை பண்ணனால இனிமே இந்த ஒரு பிரச்சனை மக்களுக்கு யாருக்கும் இருக்க போறது இல்ல. டிராபிக் ஃப்ரீயா அவன் போயிட்டே இருக்க போறான். சிஎம் ஒரு பக்கம் போறாரு, நாங்க ஒரு பக்கம் போறோம். யாருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. இது சூப்பரான மேட்டரா இல்லையான்றத கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தான் கமெண்ட் பண்ணி சொல்லணும் guys.